எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ பார்த்துருவோங்க. முக்கியமா டாக்டர் ரெட்டிஸ்லேருந்து ஆரம்பிப்போங்க. ஒரு 5% பக்கமா காலையில கீழே இறங்கி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய சிமாக்ளூடைட் அப்படின்ற ட்ரக்குக்கான அப்ரூவல் வந்து டிலே ஆயிருக்குங்க. அதாவது நோட்டீஸ் ஆஃப் நான் கம்ப்ளைன்ஸ் கொடுத்துருக்காங்க கனடா நாட்டு ட்ரக் ரெகுலேட்டர்ஸ். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்ல. ஸோ கம்பெனி வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தென் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸ்டிப்புலேட்டட் டைம்ல. பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுச்சு. இது போக சிட்டி ரிசர்ச் வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 990 வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிட்டி ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் இன்னைக்கு ஒரு 5 மந்த் லோல இருக்குங்க. ஸோ 17 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். ஸோ முற்காலங்களில் மிஸ் பண்ணவங்களுக்கு சிட்டி ரிசர்ச் சொன்ன மாதிரி 990 வரைக்கும் போச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு. அடுத்து ஜேஎல்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா சைபர் அட்டாக் பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல போன வாரத்துல. ஜேஎல்ஆருடைய சப்ளை செயின் ஃபிர்ம்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த சைபர் அட்டாக்னால இந்த இம்பாக்ட் அப்படின்றது அதுல இருந்து நாங்க மீண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா அந்த சப்ளை செயின் ஃபிர்ம்ஸ்க்கு எல்லாம் என்னங்க பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னா கிரெடிட் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்க. ஸோ 6 மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜேகே டயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன திட்டம் போட்டிருக்கிறாங்க, அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். குறிப்பா ரேடியல் டயர்ஸ் தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெடி டயர்ஸ் இதுல நாங்கள் எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போதைக்கு அவங்களுடைய ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் H1 ஃபினான்ஷியல் 26 ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 8,000 crores பக்கமா இருக்குங்க. 7,916 crores இருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 27ல எங்களோட ரெவன்யூ வந்து 20,000 crores அட்டைன் பண்ணியிருப்போம். இதுதான் எங்களோட எய்ம் அப்படின்னு சொல்றாங்க ஜேகே டயர். அதாவது இப்போதைக்கு 6 மாசத்துக்கு ஒரு 8,000 கோடி பண்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 16,000 கோடிக்கு பக்கமா பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் இயர் 26ல. ஸோ 27ல அடிஷ்னலா எங்களோட 4,000 crore ரெவன்யூ நாங்க கூட்டியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஜேகே டயர்ஸ். அடுத்து டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்ற நிறுவனத்துல ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல்ஸ், வினைல்ஸ், அக்ரி, பில்டிங் மெட்டீரியல்ஸ் இதான் வந்து பிசினஸ் செக்மெண்டா இருக்குங்க. ஒரு மிட் சைஸ் கம்பெனி மாதிரி தெரியுது. ஸோ கம்பெனி வந்து சால்ட் ப்ரொடக்ஷன், அதாவது இண்டஸ்ட்ரியல் சால்ட் ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி, ஒரு 4 கம்பெனில 100% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு டெஃபினேட்டிவ் அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போர்டு வந்து அப்ரூவ் பண்ண மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்குங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 175 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இது போக கம்பெனியோட Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ரெவன்யூ 10% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 152% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு 56 ரூபாய் 14 காசு டிவிடெண்ட் தர்றாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெட் டு ஈக்விட்டி 0.34 இருக்குங்க. 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். கொஞ்சம் காஸ்ட்லி தான். மிட் சைஸ் கம்பெனி, நல்ல கம்பெனி மாதிரி தெரியுது. அடுத்து வருண் பிரிவரேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து கால்ஸ்பர்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆப்பிரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்காக, அதாவது பியர் பிசினஸ்க்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்ட மாதிரி தெரியுதுங்க. குறிப்பா கென்யாக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க வருண் பிவரேஜஸ், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் செல்லிங் ஆஃப் பிவரேஜ். ஸோ இது வந்து வருண் பிவரேஜஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். கம்பெனியோட Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 18.5% ஏறி இருக்குங்க. ரெவன்யூ ஒரு 2% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ ரெவன்யூ கம்மியா ஏறி இருக்கு, ப்ராஃபிட் இவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ அதர் இன்கம் வந்து பூஸ்டப் பண்ணிருக்கு ப்ராஃபிட்டை. தென் எக்ஸ்பென்சஸை குறைச்சிருக்காங்க. லோயர் காஸ்ட் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸோட அதிகமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்து கோல் இந்தியா நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட Q2 ஃபினான்ஷியல் 26 நெட் ப்ராஃபிட் கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல 31% விழுந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர்ல கோல் ப்ரொடக்ஷனே குறைஞ்சிருக்கு ஒரு 3.9%. Q2 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஒரு 3.19% விழுந்திருக்கு. கம்பெனி செகண்ட் இன்ட்ரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 10 ரூபாய் 25 காசு. கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். தென் கோல் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டொமஸ்டிக் கோல் அவுட்புட்ல கோல் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 80% இருக்குங்க. அடுத்து மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா அடுத்த வருஷம், அதாவது Q2 ஃபினான்ஷியல் 27ல நாங்க ஸ்மால் ஹைபிரிட் கார்ஸ் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட். தென் செகண்ட் என்னன்னா மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல 50% மார்க்கெட் ஷேர் இருந்திருக்குங்க. அது எனக்கு தெரியாத காலம். இப்ப கம்பெனி என்ன சொல்றாங்க,
நாங்கள் மறுபடியும் அந்த 50% மார்க்கெட் ஷேரை நோக்கி போவோம், 50% பிடிப்போம் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக என்ன திட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 6 இயர்ஸில் 8 எஸ்யூவிஸ் நாங்கள் இந்தியாவில் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட மார்க்கெட் ஷேரை ரீகெயின் பண்ணுறதுக்காக. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்க்கெட் ஷேரை ரீகெயின் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அடுத்து யுனைடெட் பிரீவரிஸ் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ 3% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் வந்து 64% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. செல்லின் வால்யூம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சிருக்குங்க, 3% குறைஞ்சிருக்கு. பட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கம்பெனியோடைய ப்ரீமியம் செக்மெண்ட் இருக்கும் இல்லையா, 17% க்ரோ ஆயிருக்கு. ஸோ யுனைடெட் ஸ்பிரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அது 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ். அடுத்து சாய் சில்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய பிஸ்னஸ் வந்து ரீட்டைல் டெக்ஸ்டைல் தாங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஸ்டோர்ஸ் அப்படின்றது 74 எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு Q2 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவில். 22 சிட்டிஸ்ல எங்களோட பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் கம்பெனியோட Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நல்லா இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 68.6% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ 27% பக்கமா ஏறி இருக்குங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. அடுத்து ஹிடல்பர்க் சிமெண்ட்ஸ் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. நெட் ப்ராஃபிட் 122% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ 11% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் நாட்டு ஹிடல்பர்க் குரூப் தாங்க வந்து ஹிடல்பர்க் சிமெண்டோடைய ப்ரொமோட்டர் என்டிட்டி. ஸோ அவங்களுக்கு மொத்தம் 3 ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்ல. சிமெண்ட் செக்டர்ல ஏற்கனவே நிறைய காம்படிஷன் இருக்கு. பிளஸ் சிமெண்ட் பிசினஸ் எல்லாமே இந்த குவார்டர் நல்ல ரிசல்ட்ஸ் காட்டிடுறாங்க. நேற்று ஸ்ரீ சிமெண்டோட ரிசல்ட்ஸையும் பார்த்தோம். கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஹிடல்பர்க் சிமெண்ட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு 7 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அல்ட்ராடெக்கை கம்பேர் பண்றப்ப இது சீப் தான். அடுத்து ஹோண்டா எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் எஸ்யூவிஸ் ரெடி பண்றதுக்கான திட்டத்துல இறங்கிட்டாங்க. இந்தியாவில் நாங்க 2027ல நாங்கள் எலக்ட்ரிக் எஸ்யூவிஸை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப அதிகமாயிரும்னு நினைக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே டாடா மோட்டார்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வண்டியும் ஓடும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற டாடா மோட்டார்ஸை நம்ம பார்த்து வச்சிருக்கிறோம். அடுத்து அர்பன் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா டிமார்ட் ஃபவுண்டர் அவென்யூ சூப்பர் மார்ட்டுடைய ஃபவுண்டர் ராதாகிருஷ்ண தமனி அவர்கள் வந்து ஒரு 0.8% ஸ்டேக் எடுத்துருக்கிறாருங்க அர்பன் கம்பெனியில. அதாவது 175 கோடி ரூபாய் கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து L&T Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டபுள் டிஜிட் க்ரோத்ங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ். ஸோ லார்ஜ் கேப்ல எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் L&T தாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 16% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஒரு 8.5% ஏறி இருக்குங்க. ரெவன்யூ 10% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. Q2 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ஸ் ரிசீவ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1.15 ட்ரில்லியன் ருபீஸ்க்கான ஆர்டர்ஸ் L&T ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூல 65% வந்து இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் தான், பெரும்பாலும் மிடில் ஈஸ்டா இருக்கும். ஸோ L&Tயோட பெர்ஃபார்மன்ஸை செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்ஃப்ளோ எப்படி இருக்கு அக்ராஸ் த செக்மெண்ட் அப்படின்றத பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா 6% ஏறி இருக்குங்க. இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டர் இன்ஃப்ளோ டபுள் ஆயிருக்கு. தென் ஹைடெக் மேனுஃபேக்சரிங்ல 34% விழுந்திருக்கு. ஐடி அண்ட் டெக் சர்வீசஸ் 12.5% ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 8.6% ஏறி இருக்கு. தென் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் 10.6% ஏறி இருக்குங்க. அடுத்து ரெவன்யூ பார்ப்போங்க. செக்மெண்ட் பை செக்மெண்டா பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ 1% விழுந்திருக்கு. எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 48% ரெவன்யூ ஏறி இருக்கு. தென் ஹைடெக் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டோம்னா 33% ஏறி இருக்கு. தென் ஐடி அண்ட் டெக் சர்வீசஸ் ரெவன்யூ 13% ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 9% ஏறி இருக்கு. தென் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் 10% ஏறி இருக்குங்க. ஸோ ரெவன்யூ இன்ஃப்ரா தவிர மிச்ச எல்லா செக்மெண்ட்லையுமே ஏறி இருக்கு. இது போக L&Tல இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, கம்பெனி எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் செக்மெண்ட்டுக்குள்ள உள்ள போறதுக்கான திட்டத்துல இருக்கிறாங்க. இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்ட ஒரு 200 ஏக்கர்ஸ் லேண்ட் சென்னை பக்கத்துல பேச்சுவார்த்தை மூலமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இஎம்எஸ் ஸ்டாக்ஸ் பத்தி ஏன் நீங்க பேசுறதே இல்லை, அதை ஏன் கன்சிடர் பண்றதே இல்லை அப்படின்லாம் எழுதியிருந்தீங்க. ஸோ எல்லாமே ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம எங்கேயுமே தேடி போகவே இல்லை, தானாவே நமக்கு வருது இஎம்எஸ் செக்மெண்ட். ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றதுல பெரிய அட்வான்டேஜ் இதுதாங்க. L&Tயோடைய அடுத்த திட்டம் இஎம்எஸ். அடுத்து தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு 225 ரூபாய் இறங்கிருக்குங்க. 11,100 இருக்கு.
அடுத்து சர்வதேச செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குவார்டர் குறைச்சிருக்காங்க, அதாவது 0.25% குறைச்சிருக்காங்க. 3.75 to 4% இந்த ரேஞ்சுக்குள்ள செட் பண்ணியிருக்காங்க வட்டி விகிதங்களை. அடுத்து யுஎஸ் சைனா ட்ரேட் டீல் பத்தி நம்ம பேசணும்னா ட்ரம்ப் அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் நேருக்கு நேர் சந்திச்சு பேசினதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. டேரிஃப் குறைச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அதாவது 57%-லேருந்து 47%-ஆ சைனாவுக்கு டேரிஃபை குறைச்சிருக்கிறாரு. அடுத்து என்விடியா எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் கேப் ஒரு $5 trillion தாண்டிடுச்சுங்க. அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனம் பை மார்க்கெட் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்விடியா தான். அது போக என்விடியா நோக்கியா நிறுவனத்துல நாங்க ஒரு $1 billion இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஏஐ நெட்வொர்க்கிங் புஷ் பண்றதுக்கு தான். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டால்ப்ரோஸ் ஆட்டோ காம்பனன்ட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குங்க, டெட் ஃப்ரீ கம்பெனி, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. அதாவது லாஸ்ட் 5 years எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க, மோர் தென் டபுள் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்டா ஷேர் ப்ரைஸும் நல்லா ரேலி ஆயிருக்குங்க லாஸ்ட் 3 yearsல. ஸோ நல்லா ரேலியான ஸ்டாக்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் சில காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா டிமர்ஜ் ஆன மாதிரி தெரியுதுங்க. ஸோ சங்கரா பில்ட் ப்ரோ லிமிடெட் தென் சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அவங்களோட ட்ரேடிங் பிசினஸை தனியா பிரிச்சிருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன்ஸ் எனக்கு கிளியரா கிடைக்கலங்க. பட் கம்பெனியை நம்ம வாட்ச் பண்ணுவோம். வேல்யூவேஷன்ஸ் கிளியரா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. அதாவது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா ஐஸ்கிரீம் மேக்கர் கெட்அவே அப்படின்றதுல ஒரு 51% ஸ்டேக் எடுத்தாங்க, ஒரு 9 crores இன்வெஸ்ட் பண்ணி. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் த்ரெஷோல்டு கீழே தாங்க இருக்கு, 26 times earnings தான். பட் பர்சனலா ஃபுட் பிசினஸ்க்காக நம்ம ஏற்கனவே ஐடிசியை கன்சிடர் பண்றதுனால நான் ஹெரிடேஜ் ஃபுட்ஸை பாக்குறது இல்லை. அடுத்து ஆல்ஸ்டோன், அத்விக் கேபிட்டல் போன்ற நிறுவனங்களை பத்தி எழுதியிருக்கிறாங்க. பென்னி ஸ்டாக்ஸ் மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் நான் ரொம்ப ரிஸ்கா தான் பார்ப்பேன். ஸோ ஏதாவது 1-2 கன்சிடர் பண்ணாலும் நல்ல ஸ்டாக்கா நல்ல லார்ஜ் கேப்பா பார்த்து என்டர் ஆகுறது சேஃப்ங்க என்னோட வியூவில். அடுத்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. 45 times earnings இருக்குங்க. எனக்கு இப்பயும் காஸ்ட்லியா தான் தெரியுது. அடுத்து அப்டெக் நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 yearல 40% விழுந்திருக்குங்க. என்ன காரணம்? பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்க. லாஸ்ட் 3 or 4 yearsா ஒன்றும் ஃபிளாட்டா இருக்கு, இல்ல கீழே இறங்கி இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா ஷேர் பிரைஸ் ரியாக்ட் ஆயிருக்கும். 30 times earnings த்ரெஷோல்ட்ல இருக்கு. ஸோ 40% கீழே விழுந்ததுனால இதுல ஒரு 20%ல பாதி மேலே ஏறினாலும் நம்மளுக்கு நல்ல கெயின் கிடைக்கும் அப்படின்னு உள்ள போனா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஐடி சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பா பார்த்து உள்ள போயிடுறது நல்லது. விப்ரோ 19 times தான் earnings. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் பத்தி மறுபடியும் நண்பர் கேட்டிருக்கிறாருங்க. அதாவது எதுக்கு நீங்க பிரைஸ் டு புக்கை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்டிருக்கிறாருங்க. பிரைஸ் டு புக் க்ளோஸ் டு 1 இருக்கிறது டாடா கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அட்வான்டேஜ்ங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. அதாவது நல்ல நிறுவனம் புக் வேல்யூக்கு கீழேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கப்ப அதை அள்ளி போட்டுக்கிறது தானே சிறந்தது. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா கெமிக்கல்ஸ் கீழே இருந்த நிறைய பிசினஸ் பல இடங்களுக்கு அங்கிட்டு இங்கிட்டு மாறி போயிடுச்சுங்க. பட் கண்டிப்பா அதுல ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை பார்க்கலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அது நமக்கு காஸ்ட்லி தாங்க. ஏன்னா இதை விட சீப்பர் ரேட்ல நிறைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் முதலீடுகள்ல எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.